4ஆவதுலேருந்து அது மாதிரி பாஸ் போட்டு 5ஆவதுலேருந்து கண்டிஷனாக கொண்டாந்து அப்படின்னாக்கா மாணவர்களுக்கு வந்து கொஞ்சம் படிக்காமல் கொஞ்சம் துளிர் விட்டுரும். எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து 1ஆவதுலேருந்து 4ஆவது வரைக்கும் பாஸ் பண்ணிவிடுவோம், அதுக்கப்புறம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து முதல் மேல் போன மாதிரி அப்படியும் இப்படியுமா இருக்குங்கிறது என்னோட கருத்து. அது கண்டிப்பாக பாதிக்கப்படும் சார். இது ஏன்னா அது படிக்கணுன்ற அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து குறைஞ்சிரும். மேற்கொண்டு அவங்களுக்கு வந்து 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் அப்படி மேற்கொண்டு படிப்பு போகும்போது அது நிச்சயம் பாதிக்கப்படும். குழந்தைங்களுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்கக்கூடாதுன்றதாக கவர்மெண்ட் நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வரும்போது பேரண்ட்ஸ் கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுத்துக்கினாக்கா அதுக்கு கன்வீனியன்ட். ஏன்னா குழந்தைங்களை வந்து பேரண்ட்ஸ் வந்து அந்த ஏஜில் ஒரு அளவு தான் அவங்க சாப்பிட்றாங்களா போனாங்களா அந்த கேர் தான் எடுக்க முடியும், எஜுகேஷன் எடுக்க முடியாது. பட் எஜுகேஷன் வரும்போது 4th அப்புறம் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கலாம். தப்பு இல்லை, பட் அதை 4th 8th வரைக்கும் ஃபஸ்ட்டு பழையபடியே ஃபாலோ பண்ணாலுமே நல்ல விஷயம்தான். பேசிக் வந்து ஸ்ட்ராங்காக வேணும் தான், ஆனால் பட்டு இன்னும் ஸ்ட்ராங்காக வேணும். 10th 4வது அப்புறம் ஏன் ப்ரெஷர் பண்ணோம்? எல்கேஜிலேருந்தே லைட்டாக அவங்கள இது பண்ணி வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 12th எக்ஸாம் முடிச்ச பிறகு இப்போ வந்து சிபிஎஸ்சி அதான் இந்த மெடிக்கலுக்கு என்ட்ரன்ஸ் வைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக படிச்சுருந்தா நம்ம ஏன் கிராமத்தில் இருக்கிற மக்கள் வந்து பை பண்ணோம் எழுதுறதுக்கு? அதனால் ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம வந்து சமச்சீர்னு சொல்கிறதில்ல, எல்லா விதமான கல்வியும் புகுத்தா நாளைக்கு வந்து பின்னாடி இன்ஜினியரிங்கும் பயப்பட வேணாம், நாளைக்கு மெடிக்கலும் பயப்பட வேணாம்.